Hello people, welcome to VJ Tech Talks. பெஸ்ட் ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டான காஷன் ஃபுட் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஐடியில் சர்வர் சைடில் யூஸ் பண்ணக்கூடிய மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்டான .NETன்ற கோர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அங்கே நான் கெயின் பண்ணிகிட்ருக்க ஒரு டாபிக் பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலில் விஜய் டெக் டாக்ஸில் பார்த்தீங்கன்னா டெய்லி நான் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதை பார்த்து கண்டிப்பாக நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா ஷாப்பில் பாயிண்டர்ஸ்ன்ற டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். பாயிண்டர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக நம்ம எப்படி நம்ம ஒரு வீட்டுக்கு நம்ம ஒரு அட்ரஸ் நம்ம எப்படி கெயின் பண்ணி வச்சுருக்கோமோ அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோக்ராமில் நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடிய வேரியபிள் அது மெமரியில் போய் ஒரு அட்ரஸில் போய் ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த அட்ரஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுக்கிற அந்த ப்ராசஸ் பேர் தான் என்னன்னு சொன்னோம்னா ஷாப்பில் பாயிண்டர்ஸ்ன்ற சொல்லுவாங்க. ஸோ ஷாப்பில் பாயிண்டர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிக்கிறோம். ஸோ அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இன்டீஜர் a is equal to 20, அதாவது நான் இன்டீஜர்ன்ற வேரியபிளில் ஏன்ற ஒரு வேரியபிள் நேமில் 20ன்ற வேல்யூ பார்த்தீங்கன்னா நான் வந்து அசைன் பண்ணியிருக்கேன். அதுக்கு நான் வந்து பாயிண்டர் வச்சு நான் கால் பண்ணுறேன். அதாவது இந்த இன்டீஜரில் டிஃபைன் பண்ணக்கூடிய ஏன்ற ஒரு வேரியபிள் எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நான் பாயிண்டர் மூலிமா நான் இந்த இடத்துல கால் பண்ணுறேன். அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறக்கு அந்த சிம்பிள் பேர் என்ன சொல்லுவோம்னா ஆஸ்ட்ரிஸ்க் அப்படின்றது சொல்லுவாங்க. அந்த ஸ்டார் சிம்பிள் பேர் என்ன சொல்லுவோம்னா ஆஸ்ட்ரிஸ்க்ன்றது. அந்த ஆஸ்ட்ரிஸ்க் என்ன பண்ணுன்னா பாயிண்டர் எங்கே இருக்குன்றதை டிக்ளேர் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு என்னோட மெமரி அட்ரஸில் பார்த்தீங்கன்னா நான் இந்த வேரியபிள் எந்த இடத்துல ஹோல்ட் ஆயிருக்குன்றது எனக்கு மெமரியில் பார்த்தீங்கன்னா அதோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு லொக்கேட் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ் நடக்கிறதா வந்து பாயிண்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் நம்ம வந்து அந்த ஆஸ்ட்ரிஸ்க் சிம்பிள்ன்றதை எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பாயிண்டர்ஸை வந்து டிக்ளேர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அண்ட் அந்த அண்டுன்ற ஒரு ஆப்ரேட்டர் எதுக்கு யூஸ் பண்ணோம் அட்ரஸ். ஸோ நம்ம எந்த வேரியபிள் பிரிண்ட் பண்ணுறோமோ அந்த வேரியபிளோட அட்ரஸை வந்து நம்ம கெட் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல அந்த அண்டுன்ற ஒரு ஆப்ரேட்டர் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்டர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பாயிண்டர்ஸில் மெயினாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பாயிண்டர்ஸ் ரன் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அன்சேஃபாக தான் கம்பைல் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளோட கம்பைல் பார்த்தீங்கன்னா அன்சேஃபில் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அட்ரஸை வந்து நம்மளால் கெட் பண்ண முடியும். ஆஸ்ட்ரிஸ்க் சிம்பிள்ன்றது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பாயிண்டர். நீங்கள் அட்ரஸ் கண்டுபிடிங்கன்னா நீங்கள் இந்த சிம்பிள் டிஃபைன் பண்ணால் மட்டும்தான் உங்களால் மெமரி அட்ரஸை உங்களால் டைரெக்டாக உங்களால் அவுட்புட்டில் பார்க்க முடியும். ஸோ மெமரி அட்ரஸ் எப்பவுமே பார்த்தீங்கன்னா என்ன டேட்டா டைப்பில் இருக்கும்னா கண்டிப்பாக வந்து ஒன்று இன்டீஜரில் இருக்கும், அப்படி இல்லைனா லாங்குன்ற டேட்டா டைப்பில் மட்டும்தான் இருக்கும். ஸோ நமக்கு ஒரு தடவை நம்ம மெமரி அட்ரஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது சேம் வேரியபிள் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் நம்ம வந்து டீபக் பண்ண நமக்கு டைனாமிக்காக பார்த்தீங்கன்னா மெமரி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே வரும். ஸோ பாயிண்டர்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 டைப்ஸ் ஆஃப் பாயிண்டர்ஸ் வந்து நம்ம ஷாப்பில் யூஸ் பண்ணிருக்காங்க. ஒன்று வந்தீங்கன்னா சிங்கிள் பாயிண்டர்ஸ், அதாவது ஒரு வேரியபிளுக்கான அட்ரஸ் மட்டும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம்னா அது வந்து சிங்கிள் பாயிண்டர்ஸ்ன்ற சொல்லுவாங்க. இதுவே நீங்கள் வந்து 2 or more வேரியபிள்ஸ் டிஃபைன் பண்ணிவிட்டு ஒரே நேரத்தில் எல்லா வேரியபிளோட மெமரி அட்ரஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மல்டிபிள் பாயிண்டர்ஸ் அப்படின்ற சொல்லுவாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் ஃபார் அப்கமிங் வீடியோஸ். கீப் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஆன் விஜய் டெக் டாக்ஸ்.